ஜனங்க ஜனங்க பிரச்சனை நம்மகிட்ட சொல்லும்போது என்ன செய்வோம்? நம்ம என்ன ஜென்ரலா என்ன பேசுவோம்? ப்ரே பண்ணுங்க. வேற நல்லா பைபிள் படிங்க, பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சொல்றோமா? நீங்க அந்த இடத்துல பேசாம கொஞ்சம் ஸ்டாப் ஆகிக்கிங்க, கொஞ்சம் பொறுத்து போயிருங்க. எவ்வளவு ஆலோசனை கொடுக்கணும், சரியா? இப்படி எல்லா ஆலோசனையை விட தி பெஸ்ட் அட்வைஸ் ஒன்று இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி எல்லாம் ஆலோசனை, யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க நெய்பர்ஸ் யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை தரது இருக்கட்டும், அதெல்லாம் பெட்டர். தி பெஸ்ட் அட்வைஸ் ஒன்று இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனங்க பிரச்சனை நம்மகிட்ட சொல்லும்போது நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ், இந்த பிரச்சனையில தேவனை கொஞ்சம் தலையிட சொல்லுங்களேன். எப்படி? நீங்க இந்த பிரச்சனை சொல்றீங்க இல்லையா, இந்த பிரச்சனையில தேவனை கொஞ்சம், அவரை கொஞ்சம் தலையிட சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்படி என்ன அர்த்தம்? என்ன சொல்றேன் அவர்கிட்ட, நான் என்ன சொல்ல வர்றேன்? நான் எல்லா அட்வைஸ் கொடுக்குற பிரச்சனைக்கு, ஆனால் தி பெஸ்ட் அட்வைஸ் என்னது? இந்த பிரச்சனையில அவரை கொஞ்சம் தலையிட சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கு பேர் என்னது? தி பிரேயர். அதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபம் பண்ண சொல்றோம்னா என்ன அர்த்தம்? உங்க தலையை கொஞ்சம் உள்ள விடுங்க, அதான அர்த்தம். உங்க பிரச்சனை பெருசு தான், ஆனால் அதில் யார் தலையிடணும்? அவரை தலையிட சொல்லுங்க. அவரை நீங்க தலையிட சொல்லாதனால தான் நீங்க தலையை விட்டுட்டு மாட்டிட்டு கிடக்குறீங்க இப்ப. ஆமென். அப்ப நமக்கு கொடுக்குற தேவன் கொடுக்குற அட்வைஸ், ஒரு ப்ராப்ளம், ஒரு இக்கட்டில் ஒருத்தர் மாட்டிருக்கிறாங்கன்னா, கூடுமான மட்டும் என்னத்தை நீங்க சொன்னாலும், என்னத்தை நீங்க செஞ்சாலும் எதை சொல்ல விட்டுறக்கூடாது. தி பெஸ்ட் அட்வைஸ் இதுதான். உங்க பிரச்சனையை தீர்க்கிறவர் அவர் தாங்க. அவரை அந்த ஆளை கொஞ்சம் கூப்பிடுங்க. நீ அவரை கொஞ்சம் போன் பண்ணி சொல்லுங்களேன், வருவார், வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. எல்லாம் பேசுகிறோம் நம்ம உலகத்தில். இந்த மாதிரி அவரை பார்த்து பேசணும் மக்கள்கிட்ட. உங்கள் பிரச்சனையில் அவரை கொஞ்சம் தலையிட சொல்லுங்க, சரியா போயிடும். ஆமாம். ஜனங்க பிரச்சனை நம்மகிட்ட சொல்லும்போது மற்ற அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இந்த அட்வைஸை பண்ணுறது தான் சரி. இதை பண்ணுறதுக்கு வாய் வரணும். யாருக்கு வாய் வரும் தெரியுமா? யாருக்கு இந்த வாய் வரும் தெரியுமா? இந்த வாய் வரும் தெரியுமா? இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரை கூப்பிட்டுருக்காங்க தலையிட? யாருக்கு தங்கள் பிரச்சனையில அவரை கூப்பிட்டு 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 பழக்கமோ அவங்க தான் எடுத்தோனையும் கொஞ்சம் அவரை கூப்பிடுங்க சரி பண்ணிடுவாரு, கொஞ்சம் அவரை கூப்பிடுங்க சரி பண்ணிடுவாரு. இந்த வாய் பட்டுன்னு வரும். இல்லாட்டினா அது வந்து பாருங்க, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவனை நீங்க கால்கையை ஒடிச்சு, பெத்த பிள்ளைங்க கூட பார்க்கக்கூடாதுங்க, அடிச்சு தோலை உரிக்கணுங்க. இதான் நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் மக்கள்கிட்ட என்ன செய்வோம். அப்ப ஒரு ஜனங்க உங்கள்கிட்ட பிரச்சனை சொல்லும்போது நீங்க அவங்களுக்கு ஆண்டவரை பரிந்துரை செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை ரெக்கமெண்ட் பண்ணணும், ஆண்டவரை சிபாரிசு பண்ணணும். என்ன பண்ணணும்? அவரை கொஞ்சம் தலையிட சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன், நீங்களும் சொல்லுங்க. அவர் தலையிட்டா சரியா போயிருங்க. சொல்லுங்க, அவர் தலையிட்ட அந்த பிரச்சனை சரியா போயிடும். ஆமென்.